தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Hallelujah. தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் மனிதர்களுக்கு 2 ஊழியங்களை தந்திருக்கிறார். ஒரு ஊழியம் இயேசுவுக்கு முன்னான ஊழியம், இரண்டாவது இயேசுவுக்கு பின்னான ஊழியம். நன்றாக கவனியுங்கள், 2ம் மகிமையுள்ள ஊழியங்களே. அந்த ஊழியம் முக்காடு போட்ட ஊழியம். இது அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்ற ஊழியம். அந்த ஊழியம் ஜனங்களை நடத்தி வந்த 40 வருடங்கள் நடத்தி வந்த ஊழியம். எரிகோ கோட்டையை 7 தடவை சுற்றி வந்த ஊழியம். ஆனால் இயேசு தரும் இந்த ஊழியம், இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போக என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால், இருதயத்தில் நினைத்தாலே அந்த மலை சமுத்திரத்திலே தள்ளப்படும். ஆமென். இந்த ஊழியத்திற்கும் அந்த ஊழியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களே, எச்சரிக்கையாயிருங்கள். ஜனங்களே, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். மோசம் போகாதிருங்கள். இது இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்க்கும் காலமாயிருக்கிறது. இந்த காலத்தில் முக்காடு போடும் ஊழியத்தை செய்து ஜனங்களை ஏமாற்றாதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். தேவனை துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள், ஆர்ப்பரியுங்கள், ஜெபம் செய்யுங்கள், எல்லாம் செய்யுங்கள். ஆனால் முக்காடு போடும் ஊழியத்தை சொல்லி ஜனங்களை ஏமாற்றாதீர்கள். ஹல்லேலூயா. இதை நான் சுயமாய் சொல்லவில்லை. இயேசு என்னோடு பேசி இது ஜனங்களுக்கு சொல் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை ஜனங்கள் 7 நாள் சுற்றி வரும்போது பழமையான உடைகளை அணிந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நாம் இப்பொழுதோ மிடுக்கான உடைகளை அணிந்து வண்ண வண்ண விளக்குகளை போட்டு மேடையை அலங்கரித்து ஜனங்களை ஏமாற்றுகிறோம். ஹல்லேலூயா. இது தேவனுக்கு பிரியமில்லாத ஊழியம். இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரமாயிருக்கிறது. ஜனங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் பிரகாசிக்க வேண்டுமானால் நாம் நன்மைகளை செய்ய வேண்டும். நாம் பிரகாசித்தால், நன்மைகளை செய்தால், பிதாவாகிய தேவன் நம் மூலமாக மகிமை அடைவார். ஆமென். இதுதான், பிதாவாகிய தேவன் மகிமை அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16 மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்றார். நாமோ முக்காடு போட்டு ஊழியம் செய்து வருகிறோம். நம்முடைய முக்காடு கிழிக்கப்பட்டு 2000 வருடங்களை கடந்து போனோம். நன்றாக கவனியுங்கள். 2000 வருடங்களுக்கு முன்பாக முக்காடு கிழிக்கப்பட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தை பெற்றவர்களாக நாம் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்.
ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:3 நமது முதன்மையான ஊழியக்காரர் பவுல் அவர்கள் நம்மை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். வாசிப்போம் வசனத்தை. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாமிசத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினர்களா என்று நம்மை பார்த்து கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் புத்தியினர்கள் தான். இப்பொழுது எரிகோ கோட்டையை தகர்க்க விழச் செய்ய எரிகோ கோட்டையை 7 முறை சுற்றி வருபவர்கள் அல்ல. மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று இருதயத்தில் விசுவாசித்து சந்தேகப்படாமல் சொன்னால் அது தள்ளுண்டு போகும் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஊழியமாய் இருக்கிறது. பவுல் ஐயா நமக்கு சொல்லிக் கொடுத்த ஊழியமாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6 முதல் கடைசி வசனங்கள் வரை வாசித்து பார்த்தீர்களானால் முக்காடு போட்ட மோசேயின் ஊழியத்திற்கும் இப்பொழுது நாம் செய்து வரும் கிறிஸ்துவின் ஊழியத்திற்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரியும். வீட்டிற்கு சென்று இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள், தியானியுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் ஆவிக்குரிய ஊழியம் இயேசுவை விசுவாசித்து ஆவியானவரின் ஐக்கியத்தோடு நான் சொன்னது நடக்கும் என்று சந்தேகப்படாமல் மலையே நீ தள்ளுண்டு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்ல அது போகும். அவர் சொன்ன வசனத்தை வாசிப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். மத்தேயு 21:21 அவ்வாறே சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தில் நினைத்து மலையையே சமுத்திரத்திலே தள்ள வேண்டிய நாம் முக்காடு போடும் ஊழியத்தை செய்து எரிகோவை சுற்றி வருவதில் ஒரு நன்மையும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இது ஜனங்களின் நேரங்களையும் ஜனங்களின் விசுவாசத்தையும் ஜனங்களின் பணங்களையும் வீணடிப்பதாகும். துதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. துதியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், உபவாசம் இருங்கள், ஜெபம் செய்யுங்கள், ஜனங்களுக்கு நல்லவைகளை போதியுங்கள். பழையவைகளில் இருந்தும் புதியவைகளில் இருந்தும் நல்லவைகளை எடுத்து ஜனங்களுக்கு போதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. மிடுக்கான உடை அணிவதாலும் வண்ண வண்ண விளக்குகளை போடுவதாலும் மேடையை அலங்கரிப்பதாலும் நாம் பிரகாசிக்க மாட்டோம். நம்முடைய இருதயம் இருளடையும். வெளிப்புறமாக பிரகாசிப்போம், அவ்வளவுதான். ஆகவே பிரியமானவர்களே, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஊழியக்காரர்களே, எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.